பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருடைய 1349வது ஆண்டு விழாவில் நான் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாடு முழுக்க தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்பிடுகு முத்திரையருடைய 1349ஆம் ஆண்டு அந்த நம்பர் என்ன சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன்னா, 1000 என்பது முத்திரையர் சமுதாயத்திற்கு, 349 என்பது பாராளுமன்றத்தில் ஜெயிக்க போகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய. அதனால இன்று பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் நமக்கு என்ன செய்தி சொல்கிறார் வானொலியில் இருந்துன்னா, 349 இடங்கள்ல பிஜேபி ஜெயிக்கின்றப்போ மறுபடியும் ஐயா மோடி அவர்கள் தான் 3ஆம் முறையும் பிரதமர் போகிறார் என்பது. இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வாழ்ந்து பிறந்து 1349 வருஷம் ஆச்சு. 1349 வருஷம் கழிச்சு கூட வாழ்ந்து முடிந்த ஒரு மகா மனிதரை இன்னைக்கு ஒரு பெரிய திருக்கூட்டம் அதை பாராட்டி கொண்டாடி மகிழ்ச்சி அடைகிறதுனா, வாழ்ந்து மறைந்த அந்த மன்னர் எப்படிப்பட்ட மனப்பான்மையாக இருப்பார் என்பதை புரிந்து வரணும். அதனால இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கும் பெருமை. பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் என்பவர் ஏதோ ஒரு சமூகத்திற்கு மாத்திரம் சொந்தக்காரர் அல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பெருமை கொள்வது. அதனால்தான் நான் தேர்தல் வாக்குறுதியில நான் சொன்னேன், இங்க சருகு வலையம்பட்டி கிராமத்தில் போய் நான் சொன்னேன், இந்த மேலூர் பகுதியில், இந்த மேலூர் தாலுகால பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எனது சொந்த செலவிலேயே கூட பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருக்கு ஒரு வெண்கல சிலை அமைத்து தருவது பாரதிய தனது கடமையாக செய்யும். தேர்தல் முடிவு 4ஆம் தேதி வரப்போகுது. தேர்தல் முடிவில் இங்க பாரதிய ஜனதா கட்சி தான் வெல்ல போகிறது என்பது எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் கிடையாது. பிஜேபி சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு மதுரை நாடாளுமன்றத்தில், அதனால வெற்றி பெறுவோம். சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஒருவேளை வெற்றி வாய்ப்பு நழுவ விட்டு விட்டது இந்த பாரதிய ஜனதா கட்சி, ஜெயிக்க முடியாமல் போய்விட்டால் இவர்கள் தேர்தல் வாக்குறுதியை பற்றி மறந்து விடுவார்கள். அப்படி யாராவது இங்க நினைச்சா, அப்படி சந்தேக பேர்வழிகளுக்கு நான் சேர்த்து சொல்லுவேன், தேர்தல் வெற்றிக்கும் தோல்விக்கும் பெரும்பிடுகு முத்திரையருடைய சிலைக்கும் சம்பந்தம் இல்லை. நிச்சயமாக அந்த சிலை எலெக்ஷன் ரிசல்ட் பத்தி கவலைப்படாங்க. நான் ரொம்ப விரைவிலேயே மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து தேர்தல் முடிவுகள் வரும் முன்னரே கூட மேலூர்ல ஒரு இடம் ஒதுக்கி கொடுக்கணும், அந்த இடம் ரொம்ப ஒரு கௌரவமான முக்கியமான ஒரு சந்திப்பாக இருக்கணும், அந்த சந்திப்பில் பேரரசர் சிலை வைப்பதற்கான அனுமதியை மாவட்ட ஆட்சித்தலைவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்ற கடிதத்தை இந்த மாவட்டத்தினுடைய தலைவர், இந்த மாவட்டத்தினுடைய முக்கியமான நிர்வாகிகள், ராஜு போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு மிக விரைவில் ஆட்சித்தலைவரை சந்திக்க இருக்கிறேன் என்ற மகிழ்ச்சியான தகவலை நான் இங்க உங்க முன்னால சொல்லுவேன். அதனால இது நமது கடமையாக நினைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு வாக்குறுதியையும் புனிதமாக போற்றுகிற ஒரு கட்சி. அதனால நாம அந்த மேலூர் தொகுதி மக்களுக்கு பல வாக்குறுதி கொடுத்திருக்கோம். 158 அடி பெரியாறு அணையில தண்ணீர் தேக்குவதற்கு எல்லா முயற்சியும் மேற்கொள்ளப்படும் என்று வாக்குறுதியை கொடுத்திருக்கோம். பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருக்கு மேலூர்ல வெண்கல சிலை வைக்கப்படும் என்ற வாக்குறுதி. அதே மாதிரி இடுக்கி பக்கமாக செல்கிற உபரி தண்ணீரை மறுபடியும் ஒரு சுரங்க கால்வாய் மூலமாக கொண்டு வந்து வைகை அணையில சேர்ப்பதற்கான எல்லா முயற்சியும் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கோம். இதையெல்லாம் செய்ததுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி. அதனால மற்ற கட்சி மாதிரி நினைச்சலாங்க, திருடுறதுக்கும் கொள்ளையடிக்கிறதுலாம் மற்ற கட்சி எல்லாம். நாம அதற்கெல்லாம் இல்லை, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை புனிதமாக நினைத்து அதை செய்து காண்பிப்பதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டைலுங்க. அதை செய்து தருவதற்கு தான் ஐயா நரேந்திர மோடி 3ஆம் முறையும் பிரதமராக அங்கே இருக்கிறார். அவருக்கு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மதுரையினுடைய வெற்றியை எப்படி நாம மீனாட்சி அம்மனுடைய பாதங்கள்ல வெற்றியை காணிக்க ஆக்குவோமோ, அதே மாதிரி இந்த வெற்றியை ஐயா நரேந்திர மோடி அவருடைய கரங்கள்ல அவரது கைகளில் இதை காணிக்கையாக நாம் செலுத்துவதற்கான வாய்ப்பை, அந்த ஆசையை, ஆசீர்வாதத்தை பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் அவர்கள் நமக்கு வழங்க வேண்டும். மேலூர்ல மிக அதிக எண்ணிக்கையில பிஜேபி தான் முதலிடமாக வெற்றி பெற போகிறது என்ற
மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு மறுபடியும் மே மாதம் 23ஆம் தேதி அடுத்த ஆண்டு இங்க சந்திக்கும் போது நாம இந்த மாதிரி பேரரசருடைய பணம் வச்செல்லாம் மாலை போடுறதில்லை, வெண்கல சிலைக்கு நாம மாலை போடுறோம். ஒரு நிலையை நாம உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம். பாரத் மாதா கி